வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஆனி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் அந்த பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மேசத்தில் இருக்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கிறதும், திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ரொம்ப நாள் ஆகியும் திருமணம் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அமையலை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதம் அதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த ஒரு வருஷம் வரக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்றது உங்களுக்கு குரு பலன் அப்படின்றது இருந்தாலும், மற்ற களத்திரக்கார கிரகங்கள் அதாவது திருமணத்திற்கு சாதகமான கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு ஒற்றைப்படை பாகங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால திருமணத்திற்கும் சரி குழந்தை பாக்கியத்திற்கும் சரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலே இந்த மாதம் ரொம்பவே ஒரு அஃபெக்ஷனாக இருப்பீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நெருக்கம் அப்படின்றது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒற்றைப்படை பாகங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் அப்படின்னு வர்றப்போ கொஞ்சம் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு விளையாட்டுத்தனமும் அதிகமாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு இருக்கனால தொழிலில் ஒரு இன்வால்மெண்ட்டுன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு சொல்லலாம். இருந்தாலும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, ஐடி ஃபீல்டு தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் சுமாரான பலன்கள் இருக்குது. மற்றபடி நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தொழில் அப்படின்றது சிறப்பான முறையில் இல்லை. அதே மாதிரி புதுசாக வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் மெத்தனமாக தான் செயல்படுவீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் ஒரு அசால்ட்னஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ வேலை அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு பொறுப்புன்றது கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்காது உங்கள்கிட்ட இந்த மாதம். ஒரு சிலர் தொழிலில் பிரச்சனைகளை சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு அப்படின்னு இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள் அப்படின்றத காட்டிலும் ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம், ஒரு குடும்பத்தோட ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு பயணம் பண்ணுறது, இல்லை உங்கள் குடும்பங்களில் குடும்ப உறுப்பினர்களில் யாருக்காச்சும் ஒரு சுபகாரியங்கள் அமைவதற்கும் இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சனி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதில் ஆர்வம் காட்ட மாட்டீங்க அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஒற்றைப்படை பாகங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால சொத்துக்கள் வாங்குறதுல வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்ட மாட்டீங்க. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் பொது பலன் அப்படின்னு வர்றப்போ இந்த மாதத்தில் அதற்கான ஒரு ஆர்வம் எண்ணங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
என்னதான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சனி ராகுவோட சேர்க்கை பெற்று 5ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல சூரியன் குரு புதன் அப்படின்ற கிரகச்சேர்க்கை ஒரு நல்ல கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வியில் கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை காமிச்சாலும் சமயத்தில் உட்காந்து படிச்சிருவீங்க. ஸோ தேவையான ஒரு மதிப்பெண்ணை பெற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு வர்றப்போ ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வயோதிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழங்கால் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. விஷாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த துலாம் ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கின விஷயத்தில் தொட்ட விஷயத்தில் ஒரு லாபத்தோடு தான் நிச்சயமாக வெளியே வருவீங்க. ஸோ லாபம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் விளையாட்டு பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் விளையாட்டு வினையில் முடியறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எந்த விஷயத்துலையும் கவனமுடன் செயல்படுங்க, எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. அடுத்ததாக விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒருவித சுபகாரியங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புண்ணிய காரியங்கள் ஏதாச்சும் செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த விஷாகம் நட்சத்திரம் 3, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ஏதோ ஒரு நெருக்கடி மன ரீதியான இருக்கலாம், இல்லை பண ரீதியான ஒரு நெருக்கடியை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த 3, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. மார்ச் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. மே மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஜூலை மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. செப்டம்பர் மாதம் 13, 14 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. நவம்பர் மாதம் 12, 13 இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒரு முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கங்க. ஸோ ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வித நெருக்கடியோ பிரச்சனையோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த மாதத்தில் இருக்குது. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.